ஆனந்தி இங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? உட்காரு. நான் இங்க லேட்டா வந்தேன். கரெக்டான டைமுக்கு தானே வந்திருக்கேன். நோ நீ லேட்டா தான் வந்திருக்க. வாட்ச பாரு. நான் லேட்டா வரல, சொன்ன டைமுக்கு தான் வந்திருக்கேன். லேட்டா தான் வந்திருக்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததை சொல்லல, லவ்ங்கிற விஷயத்துக்கே லேட்டா தான் வந்திருக்க. ரொம்ப லேட்டா வந்திருக்க. ஆனா யோசிச்சு பார்த்தா ஒருவேளை நான் தப்பா சொல்றேனோ? என்ன? நீ ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்துட்ட, எனக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். சொல்ல போனா எனக்கும் தான் தெரியல. ஐயோ, எனக்கு ஒரு விஷயம் தெரியல. நீ எவ்வளவு குழப்பமா இருந்த? பயங்கரமான ஒரு புதிரா என் பக்கத்துல வரும்போது உன் பார்வையே என்ன அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா as a friend நீ கரெக்டா இருந்த. சரியா சொல்ல போனா ஒரு ஃப்ரெண்டா இருந்த, ஆனா ஃப்ரெண்ட்லி அல்ல. உள்ளார எதையோ பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கமா? ஏன்? ஏன்னா அதான் நானும் நினைக்கிறேன். அது உன்னோட ஈகோ இல்லைல்ல? இல்ல கார்த்திக், எனக்கு சரியா சொல்ல தெரியல. சில சமயம் நம்மளாலே நம்மள புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஒரு துணி கடைக்கு போய் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு குழம்பி நிக்கிறது இல்லையா? சில சமயம் நமக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை வாங்காம வந்துருவோம். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதையே நினைச்சிட்டு இருப்போம். நான் உங்க விஷயத்துல நடந்துக்கிட்டதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரொம்ப நல்லா விளக்கம் சொல்ற. இதே மாதிரி லவ் பண்ணிருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும்ல? ஓகே, இப்போ அது ஒரு விதத்தில் மேட்ரு வெளியே வந்து ஓரளவுக்கு நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. ஐ ஃபீல் ஹாப்பி. வாட் அபௌட் யூ? எனக்கும் சந்தோஷம் தான். சந்தோஷம்னா அப்படியே குதிச்சு சந்தோஷமா கத்திக்கிட்டு வெளியில ஓடணும் போல இருக்கா? ஹலோ, அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம தாண்டி வந்தாச்சு. நாம ரெண்டு பேரும் இப்போ மெச்சூர்டான ஸ்டேஜ்ல இருக்கோம். இப்போ அதை பண்ணா சிரிப்பு தான் வரும். சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், பதில் சொல்றியா? என்ன? கடைசியா உனக்கு என் மேல எப்படி லவ் வந்துச்சு? கடைசியில மட்டும் எனக்கு ஒன்றும் லவ் வரல. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு லவ் இருந்திருக்கு. அடி மனசுல ஆழத்துல என்ன அறியாமலே நான் உங்களை காதலிச்சுட்டே இருந்திருக்கேன். எப்போ நீங்க எனக்கு இனிமே இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்போ என் மனசுக்குள்ள இருந்தது ஒரு அழகியா வெளியே வந்துருச்சு. அதுதான் உங்க மேல வச்சிருந்த காதல் நினைக்கிறேன். சரி, ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே அனுப்பி விடலாம்னு நினைப்பா? எதுவும் வாங்கி தரலையா? என்ன வேணும்? ரெஸ்டாரண்டே வாங்கிக்கிறியா? இரு, ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். என்னது? இங்க பாரு. எதுக்கு இது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கையை காட்டு. காட்டு, கை காட்டு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த மோதிரம் செஞ்ச பாக்கியம். என்ன பாக்கியம்? ஒரு கோவக்கார தேவதையோட கையை அலங்கரிக்கிற பாக்கியம் அது கிடைச்சிருக்குல்ல? வாங்க வாங்க. மா உட்காருங்க. வாமா. எங்க அப்பா அம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருமா. இல்ல பரவாயில்ல. ஆர்த்தி, காஃபி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. உட்காருமா. வீடு ரொம்ப பழசா இருக்கே, இத மாத்தி எதுவும் சரி பண்ணலையா? இது வாடகை வீடுமா. ஓ, வாடகை வீடா? நான் சொந்த வீடுன்னு நினைச்சேன்.
எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்ல. ஆனா நாங்க வசதியானவங்க, அது உங்களுக்கு தெரியுமா? கார்த்திக் சொன்னானா? தம்பி சொல்லல, ஆனா எங்களுக்கு தெரியும். சரி, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கிடைக்குமா? சாரி, எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் ரிப்பேர். ஓகே. ஆமா, நான் கொஞ்ச நேரம் கார்ல உட்கார்றேன், நீங்க பேசிட்டு வாங்க. காஃபி சொல்லிருக்கேன், சாப்பிட்டு போமா. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. நீயும் இருமா, பேசிட்டு போலாம். அப்பா, என்னால நிக்க முடியல. நான் கார்ல ஏசி போட்டுட்டு உட்கார்றேன், நீங்க சீக்கிரமா பேசிட்டு வாங்க. அவ போனா போட்டும். என்ன சொல்ல போனா சுஜாதா இல்லாம நம்ம பேசுறதா நல்லது. அவ இருந்தான்னா ஏதாவது ஒரு பாயிண்ட பேசி நம்மள குழப்பிடுவா. அதை விட சம்மந்தி அம்மா, நாங்க முக்கியமான சில விஷயங்கள் பேசலாம்னு வந்திருக்கோம். சொல்லுங்க சம்பந்தி, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்க செஞ்சிடுறோம். சம்மந்தி அம்மா, உங்க சக்தி எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாதே, அதான பிரச்சனை. நாங்க அந்தஸ்தான இடம்தாங்க. ஆனா பையன் ஆசைப்பட்டுட்டானே, அதனாலதான் நாங்க இறங்கி வர வேண்டியதா போயிடுச்சு. இருந்தாலும் எங்களோட அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் வராம இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. அதாவது சம்பந்தியம்மா, உங்க சூழ்நிலை எங்களுக்கு புரியுது. பொண்ணுக்கு 50 சவரம் போடுங்க, 100 சவரம் போடுங்கன்னு நாங்க கேட்க விரும்பல. ஆனா அதே சமயம் உங்க பொண்ணை கட்டின புடவையோட அனுப்புங்கன்னும் எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே சமயத்துல 2 கல்யாணம் நடக்க இருக்கு. எங்க பொண்ணுக்கு நாங்க பண்ற செலவு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் ஆகுது. பொண்ணுக்கே நாங்க இப்படி செய்யறோம்னா பையனுக்கு எப்படி செய்யணும்னு நினைச்சு பாருங்க. இன்னொரு சம்பந்தக்காரங்க நம்மள விரல் நீட்டி பேசிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் நான் உங்ககிட்ட கார் கேட்கிறேன். சபையில நமக்கே இறங்கிட கூடாது இல்ல? வாஸ்தவம் தாங்க. சம்பந்திங்கிற முறையில ஆகிற செலவுல நீங்க கொஞ்சமாவது ஏத்துக்கணும் இல்லையா? அதாங்க நம்ம எல்லாருக்குமே கௌரவம். ஆகிற செலவுல பாதியாவது கொடுங்கன்னு கேட்டா உங்களால கண்டிப்பா முடியாது இல்லையா? அதனால ஒரு பகுதியாவது நீங்க ஏத்துக்கணும். வாக்கா. என்ன காஃபி எல்லாம்? கார்த்திகோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. அப்படியா? வணக்கங்க. வாமா. வணக்கம்மா. கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்காங்க. நல்ல வேளை நீயே வந்துட்டே. காஃபி. சொல்லுங்க அத்தை. அம்மா கிட்ட எல்லா விவரமும் சொல்லிட்டேம்மா. 2 கல்யாணம் நடக்கிற இடத்துல நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாது. அதனால கல்யாணத்துக்கார செலவுல ஒரு பகுதி நீங்க ஏத்துக்கணும். சரிங்க, எந்த பகுதி ஏத்துக்கணும்னு சொல்லுங்க. சமையல் பொறுப்பை மட்டுமாவது நீங்க ஏத்துக்கணும். அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. அற்புதமான சமையல்கார ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவர் பேரு நலபாக சக்கரவர்த்தி நரசிம்மன். அவரை நான் அனுப்பிச்சு வைக்கிறேம்மா. சரிங்க. சரி, நாங்க கிளம்புறோம்மா. இதெல்லாம் ஆனந்திக்காக காஞ்சிபுரத்துல இருந்து வரவழைச்சது. இது அவகிட்ட காட்டி எது பிடிச்சிருக்க எடுத்துக்க சொல்லுங்க. ஏய் ஆர்த்தி, இது ஆனந்திக்கு. தெரியும் தெரியும். புடவெல்லாம் சூப்பரா இருக்குங்க. பின்ன ஒன்னொன்னு 15,000 20,000 ஆச்சே. நல்லா இருக்காதா? இந்த நேரத்துல ஆனந்தி இல்லாம போயிட்டா. எந்த ஃப்ரெண்டு கூட போயிருக்காளோ இருங்க என்னமோ. இருங்க இருங்க. அவ வேற யார் கூடயும் போகல, கார்த்திகோட தான் போயிருக்கா. ஓ, சரி, அப்ப நாங்க கிளம்புறோங்க. நல்லது. வரோம். வாங்க. வரம்மா. ஆனந்தி நில்லு. எங்க போற? உள்ள போறேன். என்ன கவனிக்கலையா இல்ல கவனிக்காத மாதிரி நடிக்கிறியா? என்னக்கா நீ ஏதோ சீரியஸா எழுதிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உள்ள போறேன். ஒண்ணு இல்ல, உன் மேல ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. என்கொயரியா? என்ன என்கொயரி? யார் என்கொயரி பண்ண போறா? சொல்றேன் சொல்றேன். அம்மா, ஆர்த்தி வாங்க. என்ன? அம்மா,
நீ ஏதோ ஆனந்தி கிட்ட கேட்கணும்னு இருந்தியே, கேளு. நானா? என்ன அபி, நீயே கேளு. நானா? சரி, உன் சார்பா நானே கேக்குறேன். ஆனந்தி, எங்க போயிட்டு வர? என்னது இது புதுசா இருக்கு? நான் வெளியே போயிட்டு வரேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு. எந்த ஃப்ரெண்டு? ஃபோன் நம்பர் சொல்லு. எதுக்கு? ஆனந்தி அக்கா, நீ கார்த்திகோட கடலை போட்டு வரேன்னு நாங்க சொல்றோம். ஆனா அம்மா அவ ரொம்ப பொறுப்பா வேலை பார்த்துட்டு வரான்னு சொல்றாங்க. இதுல எதுவும் உண்மைன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். அதான் ஃபோன் நம்பர் கொடு. கொடு. என்ன ஆனந்தி, எங்க போயிட்டு வர? கார்த்திகை தானே பார்த்துட்டு வர. ஏய், ஆனந்தி வெக்கப்படுறா. அபூர்வ காட்சி. சரி சரி, இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது? கார்த்திகோட அம்மா தான் சொன்னாங்க. அவங்களா? இங்க வந்தாங்களா? உனக்காக பட்டு புடவை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட்டு புடவையா? 3 புடவை கொடுத்துருக்காங்க. அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு. கொடுத்து வச்ச மகராசி. பொறாமைய பாரு. ஆனந்தி, உள்ள வச்சிருக்கோம், போய் செலக்ட் பண்ணு போ. சரி. அம்மா, ஆனந்தி முகத்துல சந்தோஷத்தை பத்தியா? அவளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதான் நமக்கு சந்தோஷம். என்ன பண்றா? கார்த்திக் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல? ஆமாமா. என்ன ஆச்சா? இருடி, செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல. சரியா போச்சு போ. அபியக்கா, இவ 3 புடவையில ஒண்ணு செலக்ட் பண்றதுக்கே இவ்வளவு நேரம் பண்றாளே. இவ்வளவு ஜவுளி கடையில கொண்டு போய் விட்டா என்ன பண்ணுவா? முகூர்த்தம் வரைக்கும் புடவைய செலக்ட் பண்ணிட்டே இருப்பா போல இருக்கு. போடி போடி. கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும், எந்த குறையும் இல்லாம சிறப்பா நடத்தணும். அது வரைக்கும் டென்ஷன் தான் இல்ல? எவ்வளவு டைம் எடுக்கிறா ஒரு புடவையை செலக்ட் பண்றதுக்கு? என்ன பண்றா அவ? ஆனந்தி, சீக்கிரம் சீக்கிரம் செலக்ட் பண்ணு. இருடி. ஹலோ, நான் கார்த்திகோட அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்க அத்தை. என்னம்மா, புடவை செலக்ட் பண்ணிட்டாளா? எந்த புடவை பிடிச்சிருக்கான்? செலக்ட் பண்றதுக்கு ரூம்குள்ள போனா இன்னும் வரவே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஆனந்தி, உன் அத்தை ஃபோன் பண்றாங்க, சீக்கிரம் வா. ஹலோ. என்னம்மா, எந்த புடவை பிடிச்சிருக்கு உனக்கு? 3 புடவையும் 3 விதத்துல நல்லா இருக்கு. ஒன்னு கலர் நல்லா இருக்கு, ஒன்னு டிசைன் நல்லா இருக்கு, ஒன்னு பார்டர் நல்லா இருக்கு. எது செலக்ட் பண்றதுனே தெரியல. அப்போ ஒண்ணு பண்ணு, 3யுமே நீ எடுத்துக்கோ. 3யுமா? வேணாம் தே. எடுத்துக்கோமா ஆனந்தி. சரி, தேங்க்ஸ். சரிம்மா, வச்சுட்டுமா? ஓகே. என்ன என்னக்கா 3 புடவை எடுத்துக்க சொல்லிட்டாங்க? பயங்கரமான ஆளுதான் நீ. 3த்தையும் அமுக்கிட்ட. போடி. பரவாயில்ல ஆனந்தி, உன் மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நல்ல வேலைக்கா, அவங்க இவ்வளவு நகை கடைக்கு கூட்டிட்டு போல. இல்லனா இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு ஒட்டு மொத்த கடையே காலி பண்ணிருப்பாங்க. நான் என்ன ஒண்ண மாதிரியா? ஓவரா பேசாத. No. Hi Usha, good morning. What a surprise. வாங்க. Surprise? நான் உன்னை பார்க்க வர்றது என்ன சர்ப்ரைஸ்? நடுவில் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஃப்ரீயான உடனே உன்னை தான் பார்க்க வந்தேன். சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. நல்ல விஷயம்தான். நான் மட்டும் வரல, உன்னோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. பேரண்ட்ஸா? அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நான் தான் சொன்னனே, நல்ல விஷயம். ஏன் முரளி அவங்கள பெங்களூர்ல இருந்து மெனக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இப்போ உனக்கு சர்ப்ரைஸ், நீ அவங்க கிட்டே கேட்டுக்கோ. ஓகே அங்கிள். ஹாய் மா. வாங்க. எப்படி இருக்க உஷா? உட்காருங்க. என்ன திடுதிப்புன்னு பெங்களூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க? ஆமா உஷா, காலையில தான் வந்தோம். ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். புரோக்கரை பார்த்துட்டு நேரா இங்கே தான் வரோம். புரோக்கரா? என்ன சொல்றீங்க? வீட்டு புரோக்கரமா? உனக்கு கல்யாணம் நடக்கும்போது ஹோட்டலில் தங்கினா நல்லா இருக்காதுல்ல, அதான் வீடு பார்க்க சொல்லியிருக்கோம். கல்யாணமா? என்ன விளையாடுறீங்களா? இதுல விளையாட என்ன இருக்கு? நீ கல்யாணம் பண்ணிக்க தானே போற. கல்யாணத்துக்கு இப்போ எந்த அவசரமும் இல்ல. உனக்கு அவசரம் இல்லம்மா, ஆனா முரளிக்கு லீவு முடிய போகுதுல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, முரளி லீவ் முடியறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும்ல. இங்க பாருங்க, மாப்பிள்ளை யாருன்னு நீங்களே அப்படி டிசைட் பண்ணலாம். நான் தானே முடிவு பண்ணணும். உஷா, என்ன சொல்ற? இன்னும் என்ன பத்தி டிசைட் பண்ணல? ரொம்ப பாசிட்டிவா பேசுனியே.
ஐம் சாரி முரளி. இட்ஸ் ஓகே. பட் 2 மாசம் ஆச்சு. என்ன பத்தி டிசைட் பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் வேணுமா? நியாயமா பார்த்தா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். முரளி, நீங்க வந்தீங்க, என்கிட்ட நல்லா பேசுனீங்க, நானும் உங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகினேன். ஆனா கல்யாணம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆஃப் கோர்ஸ் பெரிய விஷயம் தான். ஆனா 2 மாசம் ஆகியும் டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. உஷா ப்ளீஸ் எஸ் சொல்லிடு. ஏன்னா எனக்கு லீவ் முடிய போகுதுல்ல. அதுக்காக என்ன விளையாடுறீங்களா? வாங்க ஆண்டி. வாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். பாத்தியா உன் ஃப்ரெண்ட? கல்யாணத்தை பத்தி பேசினா பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா.